அவர் வருகையில் வானம் சுற்றப்பட்ட புஸ்தகத்தை போல ஆயிடுமா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகமே இன்னைக்கு ஒரு காரிருள்ள போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வெளிச்சென்றதே கிடையாது. தேவனுடைய வெளிச்சென்றது இன்னைக்கு இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு வரப்போகிறார். கர்த்தாதி கர்த்தர் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவா இயேசு இருக்கிறார். அவர் மகிமையாக இருக்கிறவர். நீங்கள் எல்லோரும் மன திரும்ப வேண்டும் இயேசு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதம் குமாரா பட்டணம் ஒன்று இருந்தது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி ஒரு குரல் இருக்கிறது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி, ஒவ்வொரு மனிதன் செய்கிற பாவத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு சத்தம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி ஒரு கூக்குரல் இருக்கிறதா தெரியுமா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், சொல்லுகிறார், சோதம் குமாரா பாவம் கூக்குரலிட்டு கூப்பிடுகிறதா? பாவம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதா? மனிதர்கள் செய்கிற பாவங்கள், நீ செய்கிற பாவங்கள் உனக்கு இன்பமாக இருக்கும். நீ செய்கிற பாவங்கள் உனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனா அது தேவனை நோக்கி கூப்பிடுகிறது தெரியுமா? உன்னை நியாய தீர்க்கும்படி, இந்த நியாய தீர்ப்பிலிருந்து உன்னை தப்பித்துக் கொள்ளும்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உன் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பாவத்தினால வருகிற பலன், இந்த பாவத்தினால வருகிற தண்டனை நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. இது மட்டும் அல்ல, உன்னுடைய ஆயுசு நாட்களே அது பாவம் குறிச்சு விடும். உன்னுடைய ஆயுசு நாட்களிலே நீ செய்கிற பாவமே அது குறிச்சு விடும். எச்சரிக்கையாயிருங்கள். பாவம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. பாவம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. நீ செய்கிற பாவங்கள், நீ செய்கிற அக்கிரமங்கள், ஒருவேளை நீ யோசிக்கலாம், நான் எந்த பாவமே செய்யவில்லை, நான் சமுதாயத்தை நல்லவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எந்த தீய வார்த்தை பேசவில்லை, நான் யாரை ஏமாற்றவில்லை, நான் எல்லோருக்கும் நன்மை செய்கிறேன், நல்லதுதான் நினைக்கிறேன், நல்லதுதான் செய்கிறேன், எல்லாம் ரைட். ஆனா சத்திய வேதம் முன்ன குறித்து என்ன சொல்லுகிறதுமா? பாவத்திலே நான் கருத்தரித்தனா, பாவத்திலே நான் பிறந்தேன், என் தாய் துர்க்கணத்திலே நான் உருவாக்கப்பட்டிருந்தேன். ஓ, பாவமானது கொடூரமானது, பாவமானது. பைபிள் சொல்லுகிறது, சத்தியவேதம் சொல்லுகிறது, அவன் சிறு வயதில் அவன் நினைவெல்லாம் நித்தம பொல்லாததா இருக்கிறதா அவனுடைய இருதயம் எல்லாம். அவன் மனுஷ இருதயம் நித்தம பொல்லாததாக இருக்கிறதா, பாவம் நிறைந்ததா இருக்கிறதா, சாபத்தில் இருக்கிறதா. பாவத்தின் நினைவுகள், சாபத்தின் நினைவுகள், பாவத்தின் கண்கள், பாவத்தின் சிந்தனைகள், பாவத்தின் எண்ணங்கள் இன்னைக்கு மனிதருக்குள்ள இன்னைக்கு ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவனை நோக்கி யாரும் கூப்பிடவில்லை. தேவனே என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே சாபத்தை மன்னிங்கன்னு சொல்லி இன்னைக்கு இயேசு நோக்கி நம்ம கூப்பிட மாட்டோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் சகோதரனே, சகோதரியே. உன் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உடையவர் என் ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டும்தான். இந்த பூமியில அவர் யாரும் உன் பாவத்தை மன்னிக்க முடியாது. இந்த பூமியில யாரும் உன் சாபத்தை மன்னிக்க முடியாது. என் ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் உன் பாவங்களை மன்னிக்க முடியும், சாபங்களை நீக்க முடியும்.